அருட்பெரும் ஜோதி ஜூலை 19 சக்திமிக்க முருகன் தினம். குமார சஷ்டி என்கின்ற ஒரு தெய்வீகமான நாள். ஸ்கந்த பஞ்சமி என்றும் சொல்வார்கள். ஒரே ஒரு மந்திரத்தை அன்றைய தினத்தில் நீங்கள் மனமாற ஜபம் செய்து உங்கள் வாழ்வில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய காரிய தடைகள், நமக்கு பல காரிய தடைகள் இருக்கலாம். பணம் சார்ந்து, ஒரு செயல் சார்ந்து, ஒரு லோன் சார்ந்து, ஒரு வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, குடுக்கல் வாங்கல் சார்ந்து, அந்த காரிய தடைகள் சரியாக நினைக்கிறவங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை எல்லாம் வல்ல பழனி முருகனை முன்னிறுத்தி செய்தால் கைகூடும். கைகூட நினைக்கிறவங்க பழனி முருகான்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காரியத்தை ஜெயத்தை கொடுப்பதால் தான் அவர் ஜெயந்தேஸ்வரர், திரு ஜெயந்த நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அசுரர்களுக்கு அழிப்பதற்காக, தேவர்களை காப்பதற்காக ஒரு படை தளபதியாக வந்தவர் தான் நம்மளோட ஸ்கந்தன். அவருக்கான தெய்வீகமான நாள் சஷ்டி. அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி. இந்த முறை குமார சஷ்டின்னு தான் சொல்லுவாங்க. அது பஞ்சமியோட சேர்ந்து வரங்காட்டிக்கு இதை ஸ்கந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சஷ்டி தினத்தில் யார் ஒருவர் நம்மளோட நீண்ட காலமான ஒரு காரியம் தடையெல்லாம் சரியாகணும்னு நினச்சிட்டு காலையில் இருந்து சஷ்டி தினம், அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்து இரவு வரைக்கும் ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி அதை அணையா தீபமாக வீட்டில் வச்சுக்கணும். நெய் தீபம் ஏற்றின உடனேயே ஒரு கிண்ணத்தில் நீங்கள் பச்சரிசி கொஞ்சம் மஞ்சளும் கலந்து வச்சுட்டு அந்த தீபத்திற்கு முன்னாடி உட்கார்ந்து என்ன காரியம் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நினச்சி ஓம் சகலகாரிய ஜெயப்பிரதா ஜெய ஜயா, ஓம் சகலகாரிய ஜெயப்பிரதா ஜெய ஜயா என்கின்ற மந்திரத்தை 106 முறை சொல்லணும். அதற்கப்புறம் ஊதுபத்தியை பற்றி அதை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியே வாசலில் ஒரு இடத்துல குத்தி இந்த தகவலை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா முருகனாலயத்திற்கும் போகணும். காஸ்மிக் எனர்ஜியில் இந்த சூட்சமத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு அந்த ஊதுபத்தி வச்சுட்டு பண்ணுங்கள். ப்ராக்டிக்கலி பாசிபிளானு கேட்காதீங்க, செஞ்சு பாருங்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணம் அந்த புகையோடு கலந்து வான்வெளி மண்டலத்தில் வான்காந்தத்தில் போய் பதிவாகும். அதற்கு பிறகு அந்த காரியம் சித்தியாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த விரதத்தை முழு நாள் உணவு எடுத்துக்காமையும் இருக்கலாம், அல்லது மந்திர ஜபத்தை மட்டும் காலை மாலை செய்து இந்த ப்ராசஸை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு காரியம் சித்தியாக காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளாமல் மாலையில் முருகனுக்குரிய பஞ்சாமிரத்தை படைச்சிட்டு இதே மந்திரத்தை சொல்லி ஜபம் செய்து பாருங்கள். 100% நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். எல்லாம் வல்ல பழனிமலை முருகனின் அருள் கிடைத்தால் வியாபாரம் பெருகும், செல்வம் பெருகும், நோய் தீரும், குழந்தை பாக்கியமும் திருமண பாக்கியமும் கிடைக்கும். உங்களுக்கும் கிடைக்கட்டும். வாழ்க. தொடர்ந்து முருகனை பற்றி வேல் தந்திரா என்கின்ற என்ன புத்தகம் நான் எழுதியிருக்கேன். தேவைப்படுறவங்க புத்தகம் வாங்குங்க. முருகனோட வேல் காப்பு என்கின்ற காப்பை நாம் இந்த சஷ்டியில் பூஜையில் வச்சு தர இருக்கின்றோம். உங்களுக்கும் இந்த வேல் காப்பு வேணும்னா தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஜூலை 25 கோவையில் தனிநபர் ஆலோசனையும், ஜூலை 26 வியாபாரத்தில் பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் மந்த்ரான ஒரு சீக்ரெட் ஒர்க் ஷாப்பை கோயம்புத்தூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கோவை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் கீழ்க்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு பயிற்சியில் வந்து கலந்துக்கங்க. வரும் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு சத்யநாராயண பூஜை செய்து அனைவருக்கும் பணவசிய தனவசிய சீக்ரெட் ஒரு அரோமா டிவைன் பர்ஃப்யூமை தர இருக்கின்றோம். உங்கள் பெயரையும் சங்கல்பம் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.